தமிழகத்தில் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை நகரில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. சென்னையில் பல்வேறு பகுதிகளிலும் திடீரென கனமழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது. இந்த திடீர் மழையால் பள்ளி மற்றும் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவர்கள் அவதியடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று காலையில் 240 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 800 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 13,320 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,06,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நீட் தேர்வை அடுத்த ஆண்டு கணினி வழியில் 1 வாரம் வரை நடத்துவதற்கு தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டுள்ளது. வினாத்தாள் கசிவை தொடர்ந்து JEE தேர்வை போல் நாடு முழுவதும் 10,000த்திற்கும் அதிகமான மையங்களில் நீட் தேர்வை நடத்த உள்ளதாக தகவல். ஆஸ்திரேலியாவில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் முன்னிலையில் இரு நாட்டு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் முக்கிய முடிவாக இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஆஸ்திரேலியா அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆஸ்திரேலியாவில் இருந்து LNG, நிலக்கரி மற்றும் டீசல் இறக்குமதிக்கான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு, கல்வி, எரிசக்தி ஒப்பந்தங்களுடன் ககன்யான் விண்வெளி திட்டத்திற்கும் ஆஸ்திரேலியா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நட்புறவுக்கு கிரிக்கெட் என்பது ஒரு தனித்துவமான மொழி என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். நமது செயல் திட்டம் ஒரு நாள் போட்டியை போன்ற வேகத்தையும், இருநாட்டு உறவு டெஸ்ட் போட்டியை போன்ற நீண்ட ஆழத்தையும் கொண்டது என்றார். பிரதமர் மோடியை வரவேற்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்திய வம்சாவளியினர் சார்பில் பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 30,000 பேர் பங்கேற்ற நிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமர் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவளியினர் முன்னிலையில் பேசிய பிரதமர் மோடி வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கினார். இந்த அரங்கம் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் என்று அவர் தெரிவித்தார். मेलबर्न, ये शो हाउसफुल है, ब्लॉकबस्टर है. இந்தியாவில் விரைவில் 6G தொழில்நுட்பம் வரப்போவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உலகின் டாப் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் வளர்ச்சியில் இந்தியர்களின் பங்களிப்பு அளப்பரியது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான பலமான கூட்டாண்மைக்கு இரு நாட்டு மக்களின் உற்சாகமும் துடிப்புமே முக்கிய காரணம் என்றும் அவர் கூறினார். பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா சென்றுள்ள நிலையில் 3 சோழர் கால தொல்பொருட்களை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஆஸ்திரேலியா ஒப்புதல். சோழர் கால கிரானைட் நந்தி சிலை, 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பத்ரகாளி அம்மன் உருவம் பொறிக்கப்பட்ட திரிசூலம், 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பசால்ட் கல்லால் ஆன ஆறுமுக ஸ்கந்தர் சிலை தமிழகம் வருகின்றன. நெல்லையில் விக்ரம் சோலார் நிறுவனம் 15,000
37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம். 2670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதலமைச்சரான பின் முதல் முறையாக நாளை கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். 1700 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டும் அவர் பல்வேறு துறைகளின் கீழ் 32 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். கரூர் செல்லும் முதலமைச்சர் விஜய் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செல்ல திட்டமிட்டுள்ளார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி 6700க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கரூர் வெண்ணெய்மலை மைதானத்தில் நாளை நடைபெறும் முதல்வர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து அமைச்சர்கள் என் ஆனந்த், விஜயலட்சுமி நேரில் ஆய்வு செய்தனர். கரூர் விவகாரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதற்கான ஆணை பிறப்பித்துள்ளது வரவேற்கத்தக்கது. நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்பது ஒரு வரவேற்கத்தகுந்த விஷயம். பட் ஆனால் அன்னைக்கு கரூர் நடந்த சம்பவத்திற்கு அவர் அன்றைக்கு அங்கிருந்தே ஒரு ஆறுதல் கூறியிருந்தால் இதைவிட அது இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் கூறியிருந்தால் நான் இன்னைக்கு முதலமைச்சராக வந்துட்டார், முதலமைச்சராக வந்ததுனால இன்னைக்கு கருணை அடிப்படையில் ஆணை கொடுக்கறது அதை பற்றி ஒன்றும் தவறில்லை. அன்றைக்கே கூட இருந்து ஆறுதல் சொல்லியிருந்தால் அதை விட இன்னும் பெரிய மரியாதையாக இருந்திருக்கும். கரூர் சம்பவத்தில் பலியானவர்கள் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்குவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கஸ்டடியில் எடுத்த 5 பேரிடமும் 2 மருத்துவர்களிடமும் போலீசார் விசாரணை. சிங்கப்பூரில் உள்ள லக்ஷ்மண பெருமாள் என்பவருக்கு வழக்கில் உள்ள தொடர்பு குறித்து 7 பேரையும் ஒன்றாக வைத்து விசாரணை நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகருடன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் சந்திப்பு. ராஜினாமா செய்ததற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்டிருந்த நிலையில் ஜேசிடி பிரபாகரிடம் நேரில் எடுத்துரைத்தனர். திமுக அதிமுக இடையேதான் போட்டி என்று இபிஎஸ் பேச்சு. ஈரோடு நிர்வாகிகளுடனான ஆலோசனையில் பேசிய அவர் தாவேக பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டத்திற்கு அழைப்பில்லை என கூறி மண்டபத்திற்குள் நுழைய முயன்ற தொண்டர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மைக்கை கட்டி பிடிச்சி வாடா போடாலாம் பேசிட்டா இங்க நாங்க சார் அனாவசியமா நாங்க பேசுவோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க, அவரு சொன்ன ஒரு வார்த்தை, அமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க அமைதியா இருக்கணும், யாரும் எதுவும் பேசக்கூடாது சொல்றதுக்காக இந்த மாவட்டம் அமைதியா இருந்தது. புரியுதுங்களா? இல்லடா முதல் கூட்டத்திலே அந்த கூட்டத்திலே நாங்க வாடா போட நாங்க திரும்ப பேசுறதுக்கு ஒரு நிமிஷம். நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் ஏவ வேலு வரும் 15ஆம் தேதிக்குள் விசாரணைக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏவ வேலுவுக்கு எதிராக வரும் 27ஆம் தேதி வரை கடும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் அவருக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கும் நிபந்தனையுடன் தடை விதித்தது. அரசு பள்ளிகளுக்குள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமே பள்ளி வளாகங்களில் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு. சிறப்பு அதிரடிப்படை டிஐஜியாக வருண்குமார், காத்திருப்போர் பட்டியலில் இருந்த விக்ரமன் சிபிசிஐடி டிஐஜி என்று நியமிக்கப்பட்டுள்ளனர்.
சமூக நீதித்துறையின் மாநில அளவிலான கண்காணிப்பு குழுவை மறுசீரமைத்து அரசாணை வெளியீடு. முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த குழுவில் அமைச்சர்கள் மரிய வில்சன், ராஜ்மோகன், விஸ்வநாதன், திருமாவளவன், வன்னியரசு உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மகளிர் விடியல் பயண திட்டத்தின் பெயர் மாற்றம் என வெளியான குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு மறுப்பு. ஒரு சில பேருந்துகளின் LED பலகைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மகளிர் சிறப்பு பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை என்று தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. 1724 பேருந்துகள் மகளிர் இலவச சேவைக்காக இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஜனநாயகன் படம் வரும் 24ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தில் மொத்தமாக 20 வினாடி காட்சிகள் நீக்கம், 10 வினாடி காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உத்தரவு. மின்துறை ஊழியர்களுக்கு காப்பீடு பலன் வழங்க வங்கிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம். விபத்தின் காரணமாக மரணம் ஏற்பட்டால் 1 கோடி ரூபாய் காப்பீடு, மகள்கள் திருமணச் செலவுகளுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் உதவி கிடைக்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தனியார் பள்ளி அங்கீகாரத்திற்காக 100 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 47 பள்ளிகள் புகார் அளித்துள்ளன. பாதிக்கப்பட்ட 47 பள்ளிகளிடம் இருந்து மட்டும் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் 7 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அங்கீகாரமின்றி இயங்கும் மருத்துவ மற்றும் சுகாதார கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனுமதியில்லாத பாடப்பிரிவுகள் குறித்து புகார்கள் வந்தால் மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்நிலை பகுதியில் எவ்வித கட்டுமானத்தையும் அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டும் அரசு அதிகாரிகள் ஏன் பின்பற்றுவதில்லை என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. மதுரையில் கண்மாய் பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைக்க தடை விதித்தும் உத்தரவு. திருவள்ளூரில் அமோனியா கேஸ் கசிவால் பாதிக்கப்பட்ட ஆலைக்கு சீல் வைப்பதில் தாமதம். 5 அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் கழிவுகளை முழுமையாக அகற்றிய பிறகே ஆலைக்கு சீல் வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு 18 பேர் பலியான சம்பவத்தில் ஆலையின் உரிமையாளர் உட்பட 3 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி முருகன் கோவில் அருகே தேர்வீதி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தடுப்புச் சுவர் பலத்த மழையால் திடீரென சரிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. சுவர் சரிந்தபோது பக்தர்கள் யாரும் அந்த பகுதியில் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவி ஆய்வாளர் சத்தியமூர்த்தி லஞ்ச புகாரில் கைது. புகார்தாரர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்பு துறையிடம் கையும் களவுமாக சிக்கினார். பாபநாசம் அருகே வனத்துறை கூண்டில் சிக்கிய கரடியை மீட்டு பத்திரமாக வனப்பகுதியில் விடுவித்தனர். வானிலை மாற்றத்தால் நொய்டாவின் செக்டார் 94இல் உள்ள மிக உயரமான கட்டடத்தை கார் மேகங்கள் சூழ்ந்துள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன.
ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூரி அருகே லாரி ஓட்டுநரிடம் 20,000 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு தப்பிய சப் இன்ஸ்பெக்டரை 13 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று ஓட்டுநர் கையும் களவுமாக பிடித்துள்ளார். பணத்தை மீட்ட ஓட்டுநர் அந்த போலீஸ் அதிகாரியை பொது வெளியில் தர்மடி கொடுத்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த ஈரான் உச்ச தலைவர் காமேனியின் உடல் ஈராக்கின் மஷ்ஹாத் நகரில் உள்ள இமாம் ரஸா புனித தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர்.